So again, we are in the second video of the evolution. Evolution ரெண்டாவது வீடியோ பாருங்க. It is regarding the origin of life. இந்த உலகத்துல இல்லாட்டி இந்த எர்த்ல எப்படி லைஃப் ஃபார்ம் ஆயிருக்கு அதுதான் இந்த வீடியோல origin of life. எப்படி லைஃப் ஒரிஜினா இருக்கு, origin of life, லைஃபோட ஒரிஜினை பற்றி இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் தியரி தான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க இந்த பேராகிராஃப்ல did life come from outer space. லைஃப் வந்தது வெளியிலிருந்து, அப்படின்னா அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து, நம்ம எர்த்தோட வெளியிலிருந்து ஸ்பேஸ்ல இருந்து லைஃப் வந்திருக்கா. Some scientists believe that, ஒரு சில சயின்டிஸ்ட் என்ன நம்பிட்டு இருக்கு தெரியுமா, லைஃப் கேம் ஃப்ரம் அவுட் சைடு, லைஃப் வந்து வெளியிலிருந்து வந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கு. அப்படின்னா இது நம்மளோட எர்த்து, இந்த எர்த்துக்கு எங்க இருந்து லைஃப் வந்திருக்கு, ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ், அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து, ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து தான் லைஃப் எர்த்துக்கு வந்திருக்கு. அப்படி ஒரு சில சயின்டிஸ்ட் நம்பிக்கிட்டு இருக்கு. early Greek thinkers அரிஸ்டாட்டில் மாதிரி early Greek thinkers thoughts, அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தது, யூனிட்ஸ் ஆஃப் லைஃப் கால்டு ஸ்போர்ஸ், லைஃபோட யூனிட், இந்த யூனிட்டுக்கு என்ன பேரு, ஸ்போர்ஸ்னு பேரு. யூனிட் ஆஃப் லைஃப் கால்டு ஸ்போர்ஸ், லைஃபோட யூனிட் அது ஸ்போர்னு பேரு. were transferred to different planets including earth, earth including different planet, not only to earth, எர்த் மாதிரி டிஃப்ரெண்ட் பிளானட்டுக்கு லைஃபோட ஸ்போர்ஸ் வந்துருச்சு ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ். இந்த தியரிக்கு என்ன பேரு பாருங்க, panspermia. இந்த தியரிக்கு பேரு panspermia. The panspermia, that is panspermia is still a favorite idea for, பாருங்க, it is still a favorite idea for some astronomers. ஒரு சில ஆஸ்ட்ரோனமர்ஸ்க்கு panspermia இப்பவுமே ஒரு ஃபேவரட் ஐடியா. that is a theory of panspermia. லைஃப் வந்து வெளியிலிருந்து ஸ்போர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து எர்த்துக்கு வந்துருச்சு. எர்த்துக்கு வந்த மாதிரி இன்னும் ஒரு சில பிளானட்டுக்கு எல்லாம் அந்த ஸ்போர்ஸ் வந்திருக்கு. ஆஸ்ட்ரோனமர்ஸ் எல்லாம் இந்த சேட்டலைட் எல்லாம் போட்டு என்ன பாக்குறது, வெளியில எங்கேயாவது லைஃப் இருக்காதானே பாத்துக்கிட்டு இருக்கு. அதனால அவர் இப்பவும் ஒரு சில ஆஸ்ட்ரோனமர்ஸ் இப்போ என்ன நம்புறது தெரியுமா, panspermia is the correct theory. அப்படிதான். anyhow, whether to accept that or not, அதை எப்படியா இருந்தாலும் அது டிஸ்ப்ரூவ் பண்ணல. அதுக்கு டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. ப்ரூவ் பண்றதுக்கு எவிடன்ஸ் இப்பவும் தேடிக்கிட்டே இருக்கு. வெளியில லைஃப் இருக்கான்னு இப்பவும் தேடிக்கிட்டே இருக்கு. For a long time, தாராள நாளுகள்ல it was also believed that, இன்னொரு நம்பிக்கை இருந்துச்சு, that life came out of decaying and rotting matter like straw, mud, etc. லைஃப் வந்து உயிர் இல்லாம இருக்கக்கூடிய டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு சில சப்ஸ்டன்ஸ்ல இருந்து லைஃப் வருது, அப்படியும் ஒரு பிலீஃப் இருந்துச்சு. லைஃப் கேம் அவுட் ஆஃப் டீகேயிங் அண்ட் ரோட்டிங் மேட்டர்ஸ் லைக் ஸ்ட்ரோ, மட். ஃபார் எக்ஸாம்பிள் மட், செலி உங்களுக்கு தெரியும் தானே, இந்த மட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மட்டில் இருந்து சயின்டிஸ்ட் என்ன நம்பிட்டு இருந்தது தெரியுமா, இந்த மட்டில் இருந்து frogs are coming from, frogs வந்து they are coming from the mud, மட்டில் இருந்து வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தது. பாருங்க, அந்த நாள்கள்ல இதுதான் சயின்ஸ். அந்த நாள்கள்ல அவரு பார்க்கும்போது மட் இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மட் இருந்த இடத்துல மட் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரோக் இருக்கு. அங்கே ஃப்ரோக் வந்து எக் போட்டு போனது அவர் பார்க்கல. அவர் என்ன பார்த்துட்டு இருந்தது, மட் இருந்துச்சு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மட் ட்ரை ஆயிடுச்சு, அங்கே ஃப்ரோக் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால அவர் என்ன நினைச்சிருந்தது, இந்த மட் வந்து ஃப்ரோகா மாறியாச்சு. அந்த மாதிரிதான் இப்போ நீங்க பாருங்க, கொஞ்சம் ஸ்ட்ரோ வைக்கோல் வச்சிருந்தா அந்த வைக்கோல் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன டெவலப் ஆகும், மஷ்ரூம் டெவலப் ஆகும் தானே, இந்த மஷ்ரூம் ஸ்ட்ரோல மஷ்ரூம் டெவலப் ஆகும் தானே. சோ இதெல்லாம் வந்து அந்த ஆளுகள் என்ன நினைச்சிருந்தது, லைஃப் வந்து டீகேயிங் அண்ட் ரோட்டிங் மேட்டர்ஸ்ல இருந்து லைஃப் வருது அப்படி நினைச்சிட்டு இருந்தது. அவரு நம்மளால எதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவரு பார்த்தது அவரு சொல்றது. ஏன்னா இதோட பின்னாடி இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தானே இது இப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்து தான், ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து தான் சயின்ஸ் டெவலப் ஆகுது. அதனால அவரை குறை எதுவும் சொல்ல முடியாது. அவர் நினைச்சிருந்தது டீகேயிங் அண்ட் ரோட்டிங் மேட்டர்ஸ்ல இருந்து லைஃப் வருது. This was the theory of, இந்த தியரிக்கு என்ன பேரு தெரியுமா, ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். இது வந்து ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். ஒரு தியரி வந்து panspermia, இரண்டாவது தியரி வந்து ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். டீகேயிங் அண்ட் ரோட்டிங் மேட்டர்ஸ்ல இருந்து லைஃப் வருது, தட் இஸ் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். அந்த தியரிக்கு ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் பேரு. லூயிஸ் பாஸ்டர் by careful experimentation, லூயிஸ் பாஸ்டர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியாச்சு. and he demonstrated that, அவர் என்ன பார்த்துருச்சு தெரியுமா, life comes only from pre-existing life. லைஃப் வந்து லைஃப்ல இருந்து மட்டும்தான், உயிரில் இருந்து மட்டும்தான் உயிர் வர முடியும். அப்படி ஒரு தியரி லூயிஸ் பாஸ்டர் சொல்லியாச்சு.
அவர் என்ன பண்றாரு பாருங்க. he showed that in pre-sterilized flask രണ്ട് എടുത്തിச்சு. ഫോർ എക്സാമ്പിൾ രണ്ട് ഫ്ലാസ്ക് അവർ എടുത്തിച്ച് ലൂയിസ് പാസ്റ്ററുടെ ഒരു ഫ്ലാസ്ക് இந்த மாதிரி ഒരു ഫ്ലാസ്ക് എടുത്തിച്ച് ഇത് வந்து இன்னொரு ഫ്ലാസ്ക് ലൂയിസ് പാസ്റ്ററുടെ இன்னொரு ഫ്ലാസ്ക് രണ്ട് ഫ്ലാസ്ക് லூயிஸ் பாஸ்டர் எடுத்துச்சு. இது ரெண்டுமே ப்ரீ ஸ்டெரிலைஸ்டு என்ன இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்டெரிலைஸ் பண்ணியாச்சு. ஏதாச்சும் மைக்ரோப் அது எதுவும் இல்லாம இருக்கிறதுக்காக ஆல்கஹால் அந்த மாதிரி எல்லாம் போட்டு நல்லபடியா ஸ்டெரிலைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, life did not come from killed yeast, while in another flask open to air new living organism arose from killed yeast. இவரு ரெண்டு ஃபிளாஸ்கும் ஸ்டெரிலைஸ் பண்றதுக்கு அப்புறம் ஒரு ஃபிளாஸ்க்ல வந்து என்ன போட்டுருச்சு, ஒரு ஃபிளாஸ்க் வந்து ஓப்பனா இருந்துச்சு, ஒரு ஃபிளாஸ்க் வந்து ஓப்பனா இருந்துச்சு, இன்னொரு ஃபிளாஸ்க் வந்து க்ளோஸரா இருந்துச்சு. രണ്ട് ഫ്ലാസ്കിലുമേ അവർ என்ன போட்டுருச்சு, രണ്ട് ഫ്ലാസ്കിലുമേ கொஞ்சம் ஈஸ்ட் போட்டுருச்சு, கில்டு ஈஸ்ட். രണ്ട് ഫ്ലാസ്കിലുമേ கில்டு ஈஸ்ட் அந்த ஆளு போட்டுருச்சு. ஆறு லூயிஸ் பாஸ்டர் சாரி, രണ്ട് ഫ്ലാസ്കിലുമേ கில்டு ஈஸ்ட் வாஸ் டேக்கன். രണ്ട് ഫ്ലാസ്കിலுമേ அவர் வந்து போயிடுச்சு. രണ്ട് ഫ്ലാസ്കിலுമേ கில்டு ஈஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிளாஸ்க். திஸ் இஸ் அ செகண்ட் ஃபிளாஸ்க். இது ஸ்வான்ஸ் நெக்டுன்னு சொல்லி இதுக்கு ஸ்வான்ஸ் நெக்டு ஃபிளாஸ்க். ரெண்டு ஃபிளாஸ்க்லுமே கில்டு ஈஸ்ட் எடுத்துச்சு. இன் திஸ் ஃபிளாஸ்க் ஆல்சோ இந்த ஃபிளாஸ்க்லுமே கில்டு ஈஸ்ட் எடுத்துச்சு. ஆனா இந்த ஃபிளாஸ்க் ஓபன் டு ஏரா இருக்கு, இந்த ஃபிளாஸ்க் என்ன இருக்கு, இந்த ஃபிளாஸ்க் வந்து அது க்ளோஸ்டா இருக்கு. அவர் என்ன பார்த்துருச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம், இங்கே பார்க்கும்போது எந்த ஃபிளாஸ்க் ஓப்பனா இருக்கா, இந்த ஃபிளாஸ்க் ஓப்பனா இருக்கா, அங்கே என்ன வந்துருச்சு, ஓப்பனா இருக்கக்கூடிய ஃபிளாஸ்க்ல சின்ன சின்ன வேர்ம்ஸ் புழுவே பார்க்க முடிஞ்சிச்சு, சின்ன சின்ன வேர்ம்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா இந்த க்ளோஸ்டு ஃபிளாஸ்க்ல there were in the formation of anything எதுவும் இங்கே போவாங்களே. அதனால என்ன இருக்கும், இந்த ஓப்பன் ஃபிளாஸ்க்கு ஏதாச்சும் பூச்சி வந்து அதோட எஃகு போட்டிருக்கும். இங்கே ஓப்பன் தானே, பூச்சி வந்து அதோட எஃகு போட்டிருக்கும், அது பொரிஞ்சுதான் இந்த வேர்ம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா இந்த ஃபிளாஸ்க் வந்து எதுவும் இல்லாம இருக்கிறதுனால, உள்ள வர்றதுக்கு வழி எதுவும் இல்லாம இருக்கிறதுனால இதுக்குள்ள பூச்சி எதுவும் வரல, எஃகு போடல. அதனால அவர் வந்து இந்த ஒரு புது தியரி நியூ லிவிங் ஆர்கானிசம் எப்படி வருதுன்னு அவரு ஒரு புது தியரி சொல்லியாச்சு. லைஃப் வந்து நியூ லிவிங் ஆர்கானிசம் எப்படி மட்டும் வரும், லைஃப் ஓன்லி கம்ஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். லைஃப் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்ல இருந்து மட்டும்தான் லைஃபுக்கு வர முடியும். லைஃப் கம் ஓன்லி ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். அப்படி ஒரு தியரி அவர் சொல்லியாச்சு. அதனால ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் தியரி வாஸ் டிஸ்மிஸ்டு ஒன்ஸ் ஃபார் ஆல். ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் தியரினா என்ன, இந்த மாதிரி மட்டில் இருந்து ஃப்ரோக் வருது, ஸ்ட்ரோவில் இருந்து மஷ்ரூம் வருது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தியரியே அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹவெவர் எப்படியா இருந்தாலும் this does not answer, இது எது ஆன்சர் சொல்லல, எதுக்கு, how the first life form came on earth, லைஃப் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கு லூயி பாஸ்டருக்கு ஆன்சர் எதுவும் சொல்ல முடியல. ஆனா அவரால் என்ன சொல்ல முடிஞ்சிச்சு, லைஃப் வரணும்னா லைஃப் வேணும், லைஃப்ல இருந்து மட்டும்தான் லைஃப் வர முடியும், லைஃப் இல்லாம லைஃப் வராது, இந்த மாதிரி எதுவும் லைஃப் வராது, இப்படி இவரால சொல்ல முடிஞ்சிச்சு. திஸ் இஸ் தி லூயிஸ் பாஸ்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இதுதான் இந்த லூயிஸ் பாஸ்டரோட எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ரெடி தானே? சோ இப்ப நம்ம பான்ஸ்பெர்மியா என்னன்னு தெரிஞ்சிச்சு, அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இவரோட தியரிக்கு பயோஜெனசிஸ் எல்லாம் பேர் இருக்கு. அது இப்ப லைஃப் கம் ஓன்லி ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப், அது நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, so we are moving towards the next paragraph. இந்த paragraph clear தானே? ஓகே, so we can, I am wiping this. இது அழிச்சதுக்கு அப்புறம் we can go for the next paragraph. நிறைய கவனிங்க, I am clear பண்ணட்டும் முதல்ல, then we are moving towards the next paragraph. பாருங்க, so here it is the next para. That is the another experiment. எப்படி லைஃப் ஃபார்ம் ஆயிருக்கு அதுக்கு இருக்கக்கூடிய next experiment பாருங்க. Here it is the next experiment. What is that? Oparin of Russia, next theory experiment கிடையாது. Oparin of Russia, Russian oparin, and Haldane of England, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஹால்டேன் ரெண்டு பேருமே they proposed that, அவர் என்ன சொன்னாரு, லைஃப் the first form of life could have come from, first form of life வந்திருக்கும் எப்படி, from pre-existing non-living organic molecules. உதாரணத்துக்கு RNA புரோட்டீன் இந்த மாதிரி நான் லிவிங் ஆர்கானிக் மோலிக்யூல் இருந்து லைஃப் எப்படி வந்திருக்கும், அவருடைய தியரி என்னது, அவர் சொல்றது இப்படி, லைஃப் கம் ஃப்ரம், லைஃப் எப்படி வந்திருக்கும், லைஃப் கம் ஃப்ரம், லைஃப் எப்படி வந்திருக்கும், ஃப்ரம் நான் லிவிங் ஆர்கானிக் மோலிக்யூல்ஸ், ஃப்ரம் நான் லிவிங் உயிர் இல்லாம இருக்கக்கூடிய
நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்து நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்து தான் லைஃப் வந்திருக்கும். அவர் வந்திருக்கும் தான் சொல்றது. லைஃப் கூட அவருக்கு போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி போய் பார்க்க முடியுமா? அப்படி எதுவும் இல்ல. லைஃப் could how came from எப்படி வந்திருக்கும்? நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்து வந்திருக்கும். And that formation of life was preceded by chemical evolution. அது வந்து எப்படி வந்திருக்கும்? கெமிக்கல் எவல்யூஷனாலே இந்த மாதிரி ஒரு லைஃப் எப்படி வந்திருக்கும்? கெமிக்கல் எவல்யூஷனால வந்திருக்கும். அது என்னன்னு பாருங்க. That is formation of diverse organic molecule from inorganic constituents. Inorganic constituents ல இருந்து இன்ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ல இருந்தது நல்லபடியா பாருங்க. ஃப்ரம் இன்ஆர்கானிக் கெமிக்கல் இருந்து இன்ஆர்கானிக் கான்ஸ்டிட்யூவன்ஸ் இருந்து ஃப்ரம் இன்ஆர்கானிக் கான்ஸ்டிட்யூவன்ஸ்ல இருந்து உதாரணத்துக்கு CH4 NH3 இந்த மாதிரி இன்ஆர்கானிக் கான்ஸ்டிட்யூவன்ஸ்ல இருந்து நான் லிவிங் இன்ஆர்கானிக் கான்ஸ்டிட்யூவன்ஸ்ல இருந்து நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆர்கானிக் மாலிக்யூலுக்கு என்ன எக்ஸாம்பிள்? உதாரணத்துக்கு புரோட்டீன் எக்ஸாம்பிள். புரோட்டீன் நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூலுக்கு எக்ஸாம்பிள். RNA நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூலுக்கு எக்ஸாம்பிள். அப்படின்னா இன்ஆர்கானிக் கான்ஸ்டிட்யூவன்ஸ்ல இருந்து ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்து லைஃப் ஃபார்ம் ஆயிடுச்சு. திஸ் வாஸ் அ தியரி ஆஃப் ஒபாரின் அண்ட் ஹால்டேன். இதுதான் கெமிக்கல் எவல்யூஷன் தியரி. இந்த தியரிக்கு கெமிக்கல் எவல்யூஷன் பேரு. சோ அதுக்கு நல்லபடியா பாருங்க. சோ we are moving towards the next line. ஏதாச்சும் டவுட் இருந்தா you can ask to me in the chat box. Okay, so நல்லபடியா பாருங்க. நெக்ஸ்ட் லைன். The condition on earth were அந்த நாள்கள்ல எர்த்ல இருக்கக்கூடிய கண்டிஷன் ஹை டெம்பரேச்சர். எர்த் வந்து ஹை டெம்பரேச்சரா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அங்க இருக்கக்கூடிய எர்த். திஸ் இஸ் எர்த். எர்த்ல வந்து வாட்டர் பாடிஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியும் வாட்டர் பாடிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. அதெல்லாம் போன வீடியோல நம்ம சொல்லியிருக்கு. இந்த மாதிரி தாராளம் வாட்டர் பாடிஸ் எல்லாம் எர்த்ல ஃபார்ம் ஆயிருக்கு. சோ ஓஷன்ஸ் எல்லாம் எர்த்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படியா இருந்தாலும் எர்த்ல வந்து என்ன இருந்தது? எர்த் வந்து ஹை டெம்பரேச்சர் எர்த்ல இருந்துச்சு. நல்லபடியா டெம்பரேச்சர் இருந்துச்சு எர்த்ல. இந்த இருக்கக்கூடிய கண்டிஷன் கிடையாது. அந்த நல்லபடியா டெம்பரேச்சர் இருந்துச்சு. அந்த மாதிரி there were volcanic storms இருந்துச்சு. எரிமலை உங்களுக்கு தெரியும் தானே? தாராளம் எரிமலை இருந்துச்சு. இந்த எரிமலையில இருந்தெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரோம்ஸ் வந்துட்டே இருந்தது. சோ வோல்கானோஸ் இருந்துச்சு. நல்லபடியா வோல்கானோஸ் அന്ന് எர்த்ல இருந்துச்சு. தாராளம் வோல்கானோஸ் இருந்துச்சு. அந்த வோல்கானோஸ்ல இருந்து இந்த மாதிரி லாவா எல்லாம் வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் வந்து ரெடியூசிங் அட்மாஸ்பியர், ஆக்சிஜன் இல்லாம இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரா இருந்துச்சு. தட் கண்டெய்னிங் அதுல என்ன இருந்துச்சு? தட் கண்டெய்னிங் CH4 இருந்துச்சு, NH3 இருந்துச்சு, எக்ஸெட்ரா. அந்த நாள்கள்ல இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன இருந்துச்சு? ஹை டெம்பரேச்சரா இருந்துச்சு, வோல்கானிக் எரப்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி அட்மாஸ்பியர் பார்க்கும்போது அட்மாஸ்பியர்ல என்னென்ன கெமிக்கல் இருந்துச்சு? CH4 அட்மாஸ்பியர்ல இருந்துச்சு, NH3 அட்மாஸ்பியர்ல இருந்துச்சு. இந்த மாதிரி தாராளம் கெமிக்கல்ஸ் அட்மாஸ்பியர்ல இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். In 1953 SL மில்லர்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட், ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் SL மில்லர் கிரியேட்டட் சிமிலர் கண்டிஷன் இன் லெபார்டரி ஸ்கேல். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எர்த்தோட கண்டிஷன் வந்து SL மில்லர்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் அந்த ஆளோட லெபார்டரியில கிரியேட் பண்ணியாச்சு. அது நெக்ஸ்ட் இன்னொரு ஃபிகர்ல வருது. சோ ஐ அம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் தி திங் ஹியர். அவர் வந்து யூரேன் மில்லர்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் வந்து யாரு வந்து SL மில்லர்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் வாட் தே ஹவ் மேட். அவர் என்ன பண்றாரு? ப்ரீவியஸ் எர்த் மாதிரி ஒரு செட்டப், ஒரு பெரிய ஃபிளாஸ்க் எடுத்துச்சு. இந்த ஃபிளாஸ்க்ல ப்ரீவியஸ் எர்த்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டுருச்சு. அந்த அவளோட எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் பாருங்க. 2 ஃபிளாஸ்க் தான் அந்த ஆளோட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ல இருக்கு. அந்த 2 ஃபிளாஸ்கையும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி கிளாஸ் ரோட்ஸும் இருந்துச்சு. This is their experimental setup. This was their experimental setup. யாரோட? யூரேயோட மில்லரோட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் இந்த மாதிரி. So this was their experimental setup. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ல வாட் தே மேட் இந்த இடத்துல கீழே இருக்கக்கூடிய ஃபிளாஸ்க்ல அவர் என்ன பண்றாரு தெரியுமா? இந்த ஃபிளாஸ்க்ல கொஞ்சம் வாட்டர் எடுத்துச்சு. இந்த ஃபிளாஸ்க்ல வாட்டர் எடுத்துச்சு, தண்ணி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி இங்க இருந்து பாயில் பண்ணியாச்சு. இங்க இருந்து பாயில் பண்ணும்போது தண்ணி வந்து வாட்டர் ஹேப்பன், தண்ணி இவாபரேட் ஆகும். தண்ணி இவாபரேட் ஆகி வாட்டர் வேப்பரா மாறி இந்த இடத்துல இருந்து அது வந்து மழையா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது கூல் பண்றதுக்கு இந்த இடத்துல வாட் தே மேட், இந்த இடத்துல ஒரு கண்டென்சர் எல்லாம் பிளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபிகர்ல நல்லபடியா வரைஞ்சிருக்கு. வி வில் லுக். இந்த இடத்துல ஒரு கண்டென்சர் எல்லாம் பிளேஸ் பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் வாட் தே மேட் ப்ரீவியஸ் எர்த் வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கு ப்ரீவியஸ் எர்த்ல தானே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு 800 டிகிரி செல்சியஸ்ல கண்டக்ட் பண்ணியாச்சு. 800 டிகிரி செல்சியஸ் இந்த செட்டப் 800 டிகிரி செல்சியஸ்ல வச்சிருச்சு. ப்ரீவியஸ் எர்த்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் CH4 அந்த இடத்துல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருந்துச்சா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CH4 இருந்துச்சு. இந்த ஃபிளாஸ்க்ல CH4 போட்டுருச்சு. அந்த மாதிரி இந்த ஃபிளாஸ்க்ல வேற என்ன போட்டுருச்சு, NH3 இந்த ஃபிளாஸ்க்ல போட்டுருச்சு, NH3 போட்டுருச்சு, அந்த மாதிரி ஹைட்ரஜன் போட்டுருச்சு. இந்த மாதிரி கெமிக்கல் எல்லாம் இந்த ஃபிளாஸ்க்ல போட்டுருச்சு. சோ ப்ரீவியஸ் எர்த்ல அட்மாஸ்பியர் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் எர்த்தோட அட்மாஸ்பியர் மாதிரி இந்த எர்த் ஆயிடுச்சு. ஹை டெம்பரேச்சர் இருக்கு. ப்ரீவியஸ் எர்த்ல மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குதானே, ப்ரீவியஸ் எர்த்ல கண்டினியூஸ் ரெய்னிங் இருந்துச்சு, அது உங்களுக்கு தெரியும். சோ அதுக்காக இங்கே ரெயினும் கிரியேட் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் எர்த்ல இருக்கக்கூடிய ரெயினும் இங்கே கிரியேட் பண்ணியாச்சு. கீழே ஓஷன் வாட்டர் தானே இருக்கு, இங்கே ஓஷன் வாட்டர் இருக்கு. அதுக்காக இந்த இடத்துல வாட் தே மேட் இந்த இடத்துல கொஞ்சம் ஓஷன் வாட்டர், இந்த இடத்துல தே மேட் சீ வாட்டர், இந்த இடத்துல சீ வாட்டரும் போட்டு கொடுத்துச்சு. சோ ப்ரீவியஸ் எர்த்ல என்னென்ன இருக்கா அதெல்லாம் இந்த கண்டிஷன் ஆயிடுச்சு. வோல்கானோஸ் அந்த மாதிரி ப்ரீவியஸ் எர்த்ல வந்து கண்டினியூஸ் வோல்கானோஸ் லைட்டனிங் எல்லாம் இருந்துச்சு, அது மின்னல் எல்லாம் இருந்துச்சு. அதுக்காக அவர் வந்து இந்த இடத்துல ரெண்டு ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரோடும் போட்டு கொடுத்துச்சு. டங்ஸ்டன் எலக்ட்ரோட் அண்ட் டெல்சா கோயில் அது அவர் யூஸ் பண்றது. நம்ம இத்தனை படிச்சா போதும். இங்க இருந்து ரெண்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரோடும் போட்டுருச்சு. சோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரோட் டச் பண்ணும்போது ஒரு லைட்டனிங் கிரியேட் பண்ணிடும். அந்த மாதிரி கண்டிஷன் இப்ப நல்லபடியா பாருங்க, ப்ரீவியஸ் கண்டிஷன் அவரு கிரியேட் பண்ணியாச்சு. அப்ப பாருங்க, we are coming back. He created அவர் ரெடி பண்ணியாச்சு. Electric discharge in a closed flask containing CH4, NH2, H2, NH3, H2 and water vapor at 800 degree Celsius. அவர் என்ன பண்ணியாச்சு, இந்த மாதிரி ப்ரீவியஸ் எர்த்தோட சிச்சுவேஷன் ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மேட் பண்ணியாச்சு. He observed, அவருக்கு என்ன அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சு தெரியுமா? He observed formation of amino acids. அதுக்கப்புறம் இந்த ஓஷன் வாட்டர் எடுத்து செக் பண்ணும்போது he could observe amino acid. இங்கே அமினோ ஆசிட் இருக்கு. அமினோ ஆசிட் வந்து என்ன மோலிக்யூல்? அமினோ ஆசிட் இஸ் ஆர்கானிக் மோலிக்யூல். அமினோ ஆசிட் வந்து ஆர்கானிக் மோலிக்யூல். இங்க ஏதாச்சும் ஆர்கானிக் மோலிக்யூல் போட்டிருக்கா? இல்ல. CH4 ஆர்கானிக் மோலிக்யூல், இந்த மாதிரி எது கெமிக்கலுமே இங்க ஆர்கானிக் மோலிக்யூலே கிடையாது. ஆனா இதுக்குள்ள இருந்து ஆர்கானிக் மோல் கிடைச்சிச்சு. ஆர்கானிக் மோலிக்யூல்னா லிவிங் ஆர்கானிசத்தோட பாடியில் இருக்கக்கூடிய மோலிக்யூல்ஸ் இங்க இருந்து கிடைச்சிச்சு. In similar experiment, இதே எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது in similar experiment others observed, மீதி ஆள்களுக்கு என்ன அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சு தெரியுமா? formation of sugars, nitrogen bases, sugar, nitrogen bases, pigment and fat. இந்த சேம் எக்ஸ்பெரிமெண்ட் வேற ஆள்கள் கண்டக்ட் பண்ணும்போது அவருக்கு இந்த தண்ணியில இருந்து சுகர் மோலிக்யூலோட ஃபார்மேஷன் பார்க்க முடிஞ்சிச்சு, அந்த மாதிரி பிக்மெண்ட் பார்க்க முடிஞ்சிச்சு, ஃபேட் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ when we are comparing what Oparin and Haldane told Oparin and Haldane என்ன சொன்னாரு? ப்ரீவியஸ் எர்த்ல கண்டினியூஸ் மழையா இருந்துச்சு. இந்த கண்டினியூஸ் மழையில கண்டினியூஸா மழை பெய்யக்கூடிய டைம்ல, இந்த கண்டினியூஸ் மழை வரக்கூடிய டைம்ல இந்த மாதிரிப்பட்ட கெமிக்கல்ஸ் எல்லாமே தண்ணியில டிசால்வ் ஆகி, இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே தண்ணியில டிசால்வ் ஆகி, கெமிக்கல்ஸ் எல்லாமே மழையில டிசால்வ் ஆகி எங்க வந்துருச்சு? கீழே வந்துருச்சு. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் டிசால்வ் ஆகி இங்க வந்துருச்சு. இதுக்குள்ள இருந்து ஹை டெம்பரேச்சர் வோல்கானோஸ் இந்த கண்டிஷன் எல்லாம் வரும்போது தே ரியாக்டட், அவர் ரியாக்ட் பண்ணியாச்சு. அப்படி அவர் என்ன மாறிடுச்சு? கெமிக்கல்ஸ் வந்து ஆர்கானிக் மோலிக்யூல்ஸா மாறிடுச்சு. அவர் வந்து ஆர்கானிக் மோலிக்யூலா மாறிடுச்சு. இந்த ஆர்கானிக் மோலிக்யூல்ஸ்ல இருந்து லைஃப் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் யாரோட வியூ? திஸ் இஸ் a view of Oparin of Russia. இதுதான் ஒப்பாரினோட, அந்த மாதிரி ஹால்டேனோட வியூ. இப்ப ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்க. இதே எக்ஸ்பெரிமெண்ட், இதே கண்டிஷன் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் கிரியேட் பண்ணும்போது they got the formation of amino acid. ஒரு சில பேருக்கு பிக்மெண்ட் ஃபார்ம் பண்றது பார்க்க முடிஞ்சிச்சு, ஒரு சில பேருக்கு ஃபேட் ஃபார்ம் பண்றது பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படின்னா ஒப்பாரின் அண்ட் ஹால்டேன் சொன்னது கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. Analysis of meteorite content also revealed similar compounds, indicating that similar processes are occurring elsewhere in space. Meteorite content என்ன உங்களுக்கு தெரியும் தானே? meteorite content ஒரு சில பீஸ் ஆஃப் ரோக் இந்த மாதிரி வெளியில இருந்து எர்த்துக்கிட்ட வந்திருந்தானே, அந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு தான் மெட்டீரியோரைட் கண்டென்ட் பேரு. பெரிய ஃபயரோட வெளியில இருந்து வந்திருந்தானே, அந்த மாதிரி கண்டென்ட் மெட்டீரியோரைட் கண்டென்ட் பேரு. இந்த மெட்டீரியோரைட் கண்டென்ட் பார்க்கும்போது we can see similar compound. இந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எப்படின்னா இந்த மாதிரி ஆர்கானிக் மோலிக்யூல்ஸை மெட்டீரியோரைட்ல பார்க்க முடிஞ்சிச்சு.
அப்படின்னா என்ன? ஓ, இந்த மாதிரி ரியாக்ஷன் வெளியே எல்லாம் நடக்குது, அதனால இந்த ரியாக்ஷன் எர்த்திலுமே நடந்துகிட்டு இருக்கும். வித் திஸ் லிமிட்டட் எவிடன்ஸ், இந்த ஒரு கொஞ்சம் எவிடன்ஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. அந்த எவிடன்ஸ்னாலே the first part of the conjectured story, இந்த first part of the conjectured story நம்ம ஒரு made up story தான் இது. அந்த story, that is chemical evolution னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த தியரி was more or less accepted. இதுக்கு மட்டும் தான் நமக்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு. ஒரு சின்ன எவிடன்ஸ் ஆச்சு இருக்குதானே, இந்த மாதிரி மெட்டீரியல் கண்டென்ட் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரிப்பட்ட ரியாக்ஷன் எல்லாம் வெளியில நடக்குது, இன்னும் பிளானட்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிச்சு. அதனால இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ப்ரீவியஸ் எர்த்திலும் நடந்திருக்கும். சோ we have accepted this theory of chemical evolution. அதனால நம்ம என்ன அக்செப்ட் பண்ணியாச்சு? கெமிக்கல் எவல்யூஷன் தியரி அக்செப்ட் பண்ணியாச்சு. ஓகே, so I think the thing is clear. இப்ப ரெண்டு கண்டிஷன் தான். ப்ரீவியஸ் எர்த்தோட கண்டிஷன் ஒபாரின் அண்ட் ஹால்டேன் சொன்னது, யூரே அண்ட் மில்லர் கிரியேட் பண்றது ப்ரீவியஸ் எர்த்தோட கண்டிஷன். ப்ரீவியஸ் எர்த்துல போய் பார்க்க முடியாது, அதனால ப்ரீவியஸ் எர்த்தோட கண்டிஷன் லெபோரட்டரியில கிரியேட் பண்ணியாச்சு. யாரு? நம்ம மில்லர், எஸ்எல் மில்லர் 1953ல. சோ அதனால இவர் என்ன சொன்னது, ஒபாரின் ஹால்டேன் சொன்னது, இந்த மலையில தண்ணியில கெமிக்கல்ஸ் எல்லாம் டிசால்வ் பண்ணி ஓஷன்ல வந்துருச்சு. ஓஷன்ல இருந்து அந்த இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் கம்பைன் பண்ணி ஆர்கானிக் மாலிக்யூல் ஆயிடுச்சு. அந்த ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்து லைஃப் ஆயிடுச்சு. சோ இதே கண்டிஷன் லெபோரட்டரியில கிரியேட் பண்ணும்போது சேம் கெமிக்கல்ஸ் போட்டு சேம் ப்ரீவியஸ் எர்த்தோட கண்டிஷன் கொடுக்கும்போது ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுறது, இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்து ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுறது யாருக்கு பார்க்க முடிஞ்சிச்சு? மில்லருக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த தண்ணியில கெமிக்கல்ஸ் டிசால்வ் பண்ணி சீ வாட்டர்ல வந்துடும். இந்த டெம்பரேச்சர்ல கெமிக்கல் எல்லாம் கம்பைன் பண்ணி அமினோ ஆசிட் இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகும். that was accepted in the chemical evolution theory. We accepted. Clear தானே? Ready. So we are moving towards the next paragraph. Next paragraph பார்க்கலாம். Doubt இருந்தா you can ask me. So here it is about the next para. நல்லபடியா கவனிங்க. It's about the next para now. Okay. So here it is about the next paragraph. You can look. We have no idea about, நமக்கு ஒரு ஐடியா இப்போதைக்கு நம்ம கிட்ட ஒரு ஐடியா கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு வாட்டி சாரி, இது போகல. ஓகே, சோ பாருங்க, we have no idea about, next para, we have no idea about, நமக்கிட்ட இப்போ ஒரு ஐடியா கிடையாது. how the first replicating metabolic capsule of life arose. இப்போ வந்து ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்து, இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸுமே நான் லிவிங் இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்து, நான் லிவிங் இன்ஆர்கானிக் மாலிக்யூல் உயிர் இல்லாம இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்து, நான் லிவிங் இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்து நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படிதானே? நான் லிவிங் இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்து நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்து லைஃப் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்படிதானே நம்ம சொல்றது. we have no idea about, நமக்கு இப்போ ஐடியா கிடையாது. how the first replicating metabolic capsule of life arose. எப்ப வந்து இந்த நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்து இந்த மாதிரிப்பட்ட கெமிக்கல், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்என்ஏ, அந்த மாதிரி புரோட்டீன், இந்த மாதிரி புரோட்டீன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு எவிடன்ஸ் இருக்கு. இது சேர்ந்து எப்போ ஒரு செல் மாதிரி செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ஃபார்ம் ஆகி, செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்னா செல்ஃபா டிவைட் பண்ண ரீப்ரொடக்ஷன் தானே லிவிங் ஆர்கானிசத்தோட ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி டிவைட் பண்ணக்கூடிய ஒரு கேப்சூல் எப்ப ஃபார்ம் ஆயிடுச்சு, that we don't know, நமக்கு தெரியாது. The first non-cellular form of life could have originate பண்ணி இருக்கும் 3 million years back. 3 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நான் செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப். நான் செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப்னா என்ன? அது வந்து they would have been giant molecules. அது பெரிய மாலிக்யூல்ஸா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்என்ஏ, புரோட்டீன்ஸ், இந்த மாதிரி தாராளம் ஆர்என்ஏ சேர்ந்தது, தாராளம் புரோட்டீன்ஸ் சேர்ந்தது, இதெல்லாம் சேர்ந்து சும்மா ஒரு மாசா இருக்கிற மாதிரி இந்த மாதிரியா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஒரு செல் மாதிரி எதுவும் இருக்காது. they would be giant molecules இருக்கலாம். அது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு? 3 billion years back ஃபார்ம் ஆயிருக்கு. that we are believing. Okay, ready? We are moving towards the next paragraph now. Okay, listen. Okay, this is that.
அது வந்து அந்த கெமிக்கல்ஸ் என்ன இருக்கும், சாரி, அந்த கெமிக்கல்ஸ் வந்து there is a chance அது வந்து ஆர்என்ஏ இருக்கும், புரோட்டீனா இருக்கும், போலிசாக்கரைடு அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஓகே, தீஸ் கேப்சூல், இந்த கேப்சூல் ரீப்ரொடியூஸ்டு தேர் மோலிக்யூல்ஸ், அதோட மோலிக்யூல்ஸை ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். பெர்ஹாப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தாராளம் புரோட்டீன்ஸ், இது வந்து புரோட்டீன், சப்போஸ் இந்த மாதிரி புரோட்டீன்ஸ் அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொஞ்சம் போலிசாக்கரைடு, தாராளம் போலிசாக்கரைட்ஸ் இந்த மாதிரி அதோட சேர்ந்துட்டு இருக்கு, போலிசாக்கரைடு அந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஆர்என்ஏ கொஞ்சம் சேர்ந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ். இதுக்கு வந்து கொஞ்சம் மேபி தே ஆர் ஹாவிங், அவருக்கு ஒரு எபிலிட்டி இருந்திருக்கும், வெளியில இருந்து ஏதாச்சும் கெமிக்கல், வெளியில இருந்து கொஞ்சம் போலிசாக்கரைடு அப்சர்வ் பண்றதுக்கு, இல்லாட்டி புரோட்டீன்ஸ் அப்சர்வ் பண்றதுக்கு இவருக்கு எபிலிட்டி இருந்திருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் 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 புரோட்டீன்ஸ் இவர் அப்சர்வ் பண்ணும்போது இவரோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி அதுக்கப்புறம் அவர் வந்து ரெண்டா டிவைட் பண்ணிருக்கும். புரியுதா, அவர் ரெண்டா டிவைட் பண்ணிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நினைக்கிறேன். we don't know, நமக்கு தெரியாது, we are believing இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். so they would how they these capsule, இந்த capsule reproduce their molecules, அவர் வந்து அதோட molecules reproduce பண்ணிருக்கும். The first cellular form of life, first cellular form of life, என்ன cellular, இது வந்து just capsule தானே, தாராளம் கெமிக்கல் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு capsule. cellular form னு சொல்லும்போது என்னது, cellular form னு சொல்லும்போது ஒரு கிளியர் கட்டா ஒரு செல் மாதிரி, அதுக்கு செல்லுக்குள்ள செல் ஆர்கன் எல்லாம் இருக்கு, நியூக்ளியஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு cellular form of life தான் இது. ஆனா the first cellular form of life did not possibly originated till about 2000 million years ago. 2000 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஒரிஜினேட் பண்ணல. எப்படியா இருந்தாலும் these were probably single cells. முதலே ஃபார்ம் பண்றது என்ன இருந்திருக்கும், சிங்கிள் செல்லா இருந்திருக்கும், சிங்கிள் செல்ஸா இருக்கும் முதலே ஃபார்ம் பண்றது. எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரிப்பட்ட கேப்சூல்ல இருந்து எப்படி அது இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கும் நமக்கு எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. all life forms were in water environment only. எல்லா உயிரினங்களும் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, வாட்டர் என்விரான்மெண்ட்ல மட்டும்தான், தண்ணியில மட்டும்தான் எல்லா ஆர்கானிசம்ஸும் ஃபார்ம் ஆயிருந்தது. this version of a biogenesis, இந்த ஒரு biogenesis version, biogenesis that is the first form of life arose slowly. first form of life arose slowly, மெதுவா மெதுவா through evolutionary forces, evolutionாலே from non-living molecule is accepted by majority. இந்த ஒரு தியரியே நம்ம எல்லாரும் accept பண்ணிருக்கு. this is biogenesis. first form of life எப்படி வந்திருக்கு, first form of life வந்தது எங்க இருந்து, the first form of life is originated from non-living, உயிர் இல்லாம இருந்தா non-living molecules, non-living molecules இருந்து தான் லைஃப் ஃபார்ம் ஆயிருக்கு. this we are accepting. however once formed, how the first cellular form of life could have evolved into, first cellular form of life வந்து evolved into the complex biodiversity துறை. இந்த ஒரு சிங்கிள் செல் இருந்து தான் இந்த இருக்கக்கூடிய ஃபுல் பயோடைவர்சிட்டி, எவ்வளோ டைவர்சிட்டி இருக்கு அத்தனை டைவர்சிட்டியும் ஃபார்ம் ஆயிருக்கிறது வந்து இந்த ஒரு சிங்கிள் செல் இருந்து தான். அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு of today is the fascinating story. அதுதான் மோஸ்ட் வண்டர்ஃபுல் ஸ்டோரி that will be discussed below. அதுதான் நமக்கு இனி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஓகே தானே, கிளியர் தானே? ஓகே, ஜஸ்ட் பாருங்க, we are just explaining the டயக்ராம். ஒரு டயக்ராம் இங்கே போட்டிருக்கு, ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கு, அதனால ஒரு வாட்டி சும்மா அது சொல்லலாம். இங்கே கொடுத்திருக்கிறதுனால here பாருங்க, we are discussing this diagram. this is a experimental setup தானே, இதுதான் experimental setup. யாரு, யூரியான் மில்லரோட experimental setup இது. யூரியான் மில்லர் முதல்ல என்ன பண்ணியிருந்தது, முதல்ல இந்த ரெண்டு அவர் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ல என்ன இருக்கு, ரெண்டு கிளாஸோட ரெண்டு கிளாஸ் இருக்கு, ரெண்டு பெரிய சிலிண்டர்ஸ் இருக்கு தானே. திஸ் இஸ் தி சிலிண்டர் 1, இங்கே ஒரு பெரிய சிலிண்டர் இருக்கு, இங்கேயும் ஒரு பெரிய சிலிண்டர் இருக்கு. இந்த சிலிண்டரை கனெக்ட் பண்றதுக்கு இது வந்து டியூப்ஸ் இருக்கு, கிளாஸோட டியூப்ஸ் இருக்கு. திஸ் இஸ் அ டியூப்ஸ், இந்த மாதிரி டியூப்ஸ் இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ டியூப்ஸ், இந்த மாதிரி டியூப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கிளாஸோட இந்த மாதிரி ரெண்டு பெரிய ஜாரும் அவர் எடுத்துருந்துச்சு, ரெண்டு ஜாரும் இருந்துச்சு. ஓகே, இப்படிதானே. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் வந்து வேக்கம் பண்ணியாச்சு. எப்படின்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் வெளியே போகுதுக்கு, ஏதாச்சும் இதுக்குள்ள இம்பியூரிட்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியே போகுதுக்காக வேக்கம் பண்ணியிருந்தது. இது வேக்கம் டு வேக்கம் பண்ணா எல்லாம் வெளியே அனுப்புறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இங்க பாருங்க, திஸ் இஸ் தி வாட்டர், பாயிலிங் வாட்டர். இங்க எடுத்தது வந்து பாயிலிங் வாட்டர், இதுதான் பாயில் பண்ணிட்டு இருக்கும், இங்க இருந்து இதை பாயில் பண்ணிட்டு இருக்கும்.
இது வந்து மேலே மேலே இப்படியே வாட்டர் வேப்பரா போயிடும். இந்த மாதிரி வாட்டர் வேப்பரா போய் இங்கே வரும்போது இங்கே கொஞ்சம் கண்டென்சேஷன் இருக்குதானே, டெம்பரேச்சர் கம்மி. அது எப்படி கண்டென்ஸ் பண்ணிருந்துச்சு, வாட்டர் உள்ளே போட்டுருச்சு, வாட்டர் வெளியும் போட்டுருச்சு. எப்படியா இருந்தாலும் இது ரெண்டு இதுக்கு இங்க இருந்து இப்ப பாருங்க, இங்க இருந்து தண்ணி எல்லாம் என்ன இருக்கும், தண்ணி வந்து ரெயின் வாட்டரா மாறிடும். இது வந்து ப்ரீவியஸ் எர்த்தோட ஒரு அட்மாஸ்பியர் மாதிரி அங்க கெமிக்கல்ஸ் CH4 NH3 H2O H2 எல்லாம் போட்டுருச்சு. H2O வந்து இங்க இருந்து வாட்டர் வேப்பரா வந்துருச்சு. இங்கே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரோட்ஸ் எடுத்துருந்துச்சு. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரோட்ஸ் இங்க இருக்கு. டச் பண்ணும்போது ஸ்பார்க் கிரியேட் பண்ணியாச்சு. எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 800 டிகிரி செல்சியஸ்ல கண்டக்ட் பண்ணிருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து வாட்டர் எடுத்துச்சு. இந்த வாட்டர் பார்க்கும்போது வாட்டர்ல பாருங்க, அங்க ஒரு வாட்டர், இங்கே ஒரு டிராப் இருக்கு. இந்த டிராப்பில் இருந்து இந்த டிராப்பை வெளியெடுக்கும் போது அந்த டிராப்புக்குள்ள தண்ணி இருக்கும். சோ அந்த தண்ணி பார்க்கும்போது, அந்த தண்ணி செக் பண்ணும்போது இங்கே ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. முன்னாடி எதுவும் இல்ல, பியூர் வாட்டரா இருந்துச்சு. அதுல ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆறது பார்க்க முடிஞ்சிச்சு. அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், இந்த தண்ணியில டிசால்வ் பண்ணி கெமிக்கல்ஸ் எல்லாம் கீழே வந்திருக்கும். அந்த கெமிக்கல்ஸ் கீழே வரும்போது அந்த கெமிக்கல்ஸ் இங்க இருந்து ரியாக்ட் பண்ணி ஆர்கானிக் காம்பவுண்டா மாறிடும். திஸ் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் யூரியான் மில்லர். ப்ரீவியஸ் எர்த்தோட கண்டிஷன் அவரு ஆர்டிபிஷியலா அவரோட லெபார்டரியில கிரியேட் பண்றதா இது. ப்ரீவியஸ் எர்த்தோட கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, திஸ் வாஸ் அ ப்ரீவியஸ் எர்த். இது வந்து ப்ரீவியஸ் எர்த்ல இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ் எல்லாம் இருந்துச்சு. திஸ் வாஸ் தி வாட்டர் பாடிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் எர்த். இது ப்ரீவியஸ் எர்த்தோட வாட்டர் பாடிஸ். ப்ரீவியஸ் எர்த்தோட அட்மாஸ்பியர்ல என்ன இருந்துச்சு, ப்ரீவியஸ் எர்த்தோட அட்மாஸ்பியர்ல இந்த மாதிரி CH4 இருந்துச்சு, அந்த மாதிரி NH3 இருந்துச்சு, அந்த மாதிரி H2 இருந்துச்சு. அந்த மாதிரி ப்ரீவியஸ் எர்த்ல கண்டினியூஸ் ரெயின் இருந்துச்சு. சோ ரெயின் கண்டினியூஸா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ப்ரீவியஸ் எர்த்ல ஹை டெம்பரேச்சர் வோல்கானோஸ் இருந்துச்சு. எரிமலைகள் இருந்துச்சு. எரிமலையில இருந்து இந்த மாதிரி லாவா வெளியே வந்துட்டு இருந்துச்சு. ஹை டெம்பரேச்சர் பெரிய டெம்பரேச்சர் இருந்துச்சு. சோ வாட் வாஸ் ஹேப்பன்ட், இந்த தண்ணியில இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் டிசால்வ் பண்ணி, கெமிக்கல்ஸ் எங்க வந்துருச்சு, கெமிக்கல்ஸ் வந்து ரெயின்ல டிசால்வ் பண்ணி கீழே வந்துருச்சு. அப்படிதானே, இது எல்லாமே கீழே வந்துருச்சு. இங்க வந்து அது ரியாக்ட் பண்ணி கம்பைன் பண்ணி தே ப்ரொடியூஸ்டு ஆர்கானிக் மாலிக்யூல். அது வந்து ஆர்கானிக் மாலிக்யூலா மாறிடுச்சு. இந்த ஆர்கானிக் மாலிக்யூல்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு, லைஃப் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் கெமிக்கல் எவல்யூஷன் இல்லாட்டி பயோஜெனசிஸ். இதுதான் நம்ம இன்னைக்கு ஆக்செப்ட் பண்ணிருக்கு. சோ if you are having any doubt, you can ask me. Next chapter என்ன வேணும் அது உங்களுக்கு சொல்லலாம். Thank you. Have a nice day. We will meet in the next video.